பெற்ற ஒரு சில மாணவர்களை அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக அதிசய துர்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பிரபஞ்சத்தை படைத்தாலும் பரம்பொருளாம் இறைவனுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் அதிஷா துர்கா. எங்கள் அம்மா பேர் தேவி, எங்கள் அப்பா பேர் பழனிசாமி. என்னுடைய ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நம்பியூர். நான் வந்துட்டு இந்த பிளேஸில் நான் நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய ஆசிரியர்களும் தான். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். என்னுடைய தலைமை ஆசிரியரும் தான். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீட்டில் நான் என் தம்பி இருக்கோம். என் தம்பி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் தான் மூத்த மகள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கூலி தொழிலாளர்கள் தான். ஆனாலும் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, இவ பிளைண்டு தான், இவ படித்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லியிருப்பாங்க. அத்தனை பேருக்கும் மத்தியில் எங்கள் அம்மா அப்பா என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். முக்கியமாக எங்கள் அம்மா ரொம்ப ஒரு தைரியமான பெண்மணினே சொல்லலாம். எங்கள் அம்மாட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லாமல் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மீறி எங்கள் அம்மா என்னை இந்த மாதிரி சட்டக்கல்லூரியில் எல்லாம் என்னை கொண்டு வந்து படிக்க வச்சாங்க. 7 வருஷமாக என்னை சென்னையில் படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்ததான் என்னுடைய ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா, நான் சிறுமலர் சோலையில் படித்தேன். லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன். என்னுடைய டீச்சர்ஸ் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் +1 +2 10th படிக்கும்போதெல்லாம் நான் பப்ளிக் எக்ஸாம் அப்போது எனக்கு நம்பிக்கை இருந்தது, நான் நல்லா படிப்பேன், என்னால் படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போல்லாம் எங்கள் டீச்சர்ஸ்லாம் எனக்கு நல்லா என்கரேஜ் கொடுப்பாங்க. உன்னால் முடியும், நீ படிப்ப அப்படின்னு என்னை என்கரேஜ் கொடுப்பாங்க. எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க என்னை. எங்கள் தலைமை ஆசிரியர் எங்கள் பிரின்சிபல் நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சால் படிப்போமோ அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சாங்க. எங்கள் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இருந்ததுனால தான், அவங்க எங்களை ட்ரெயின் பண்ணதுனால தான் நான் இந்த இடத்துல 535 மார்க் எடுத்து கட் ஆஃப் மார்க் 94% எடுத்து இந்த பிளேஸில் நின்று உங்ககிட்டலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் பிரின்சிபல் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, கோடானு கோடி நன்றி. நான் எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளை 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் பல சவால்களோடு தான் வந்திருப்போன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த சவால்கள் எல்லாம் தாண்டி நம்ம மன தைரியத்தோடு எல்லாரும் படிப்போம், வெற்றி பாதையை நோக்கி ஓடுவோம், வெற்றி கனியை எட்டி பிடிப்போம் என்ற நம்பிக்கையுடன் எனக்கு இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அகரம் குழுவினர் மற்றும் சிவகுமார் ஐயா அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஆம்பிஷன் நான் லாயர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆம்பிஷன். தனது வாழ்க்கை போராட்டத்தில் நடந்த துன்பங்களை பகிர்ந்து கொண்ட தங்கை அதிசய துர்கா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிஞ்சு ஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிஞ்சு ஸ்ரீ. நான் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு புள்ளி அளவு கூட இல்லாத ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வரேன். கார்த்தியானா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க, மலை பாதியிலேருந்து வரோம் அப்படின்ட்டு. அங்கேருந்து வர பொண்ணு தான் நான். ஃபஸ்ட் நான் அகரமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய மேடையில், இவ்வளோ பெரிய மத்தியில், மீடியா முன்னாடி என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு அரசு பள்ளி மாணவி.
என்னோட 1வது வகுப்புலேருந்து 12வது வரைக்கும் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன். என்னோட ஸ்கூல் அனுபவம் எல்லாமே என்னோட டீச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னோட ஹெச்எம் சாராக இருக்கட்டும், என்னோட டீச்சர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க என்ன. என்கிட்ட என்ன திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சி, நீ இப்படி பண்ணு பாப்பா, இப்படி பண்ணால் தான் நீ நல்லா இருக்கும், இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட தலைமை ஆசிரியருக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ என் ஊரை பற்றி சொல்கிறேன். என்னோட ஊர் பேச்சிப்பாறைக்கு உட்பட்ட, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறைக்கு உட்பட்ட தச்சமலை கிராமம். கல்லும் முள்ளும் குத்துனாலும் படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு நேர்பார்வையில் வெற்றியை நோக்கி நான் பயணிச்சிட்ருக்கேன். என்னோட வெற்றிக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னோட அம்மா. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் வந்துட்டு சோர்ந்து போனாலும், இல்லை இது உன்னோடது கிடையாது, இது நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு நேர்மையான ஒரு பாதைக்கு கொண்டு போகிறது எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவை மேடை கூப்பிட்டுக்கலாமா? அப்புறம் என்னோட அண்ணாவும் வந்திருக்காங்க, அவங்களும் வரணும். அம்மா அண்ணா ப்ளீஸ். சிஞ்சுஸ்ரீ அம்மா அண்ணாவை மேடைக்கு அழைக்கும். எங்கள் அப்பா வரல, இருந்தாலும் இவங்க தான் எல்லாமே எனக்கு. என்னோட ஃபேமிலி மட்டும்தான் எனக்கு எல்லாமே. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிகிரி என்னோட பட்ட படிப்பு தான் நான் ஃபஸ்ட்டு தொடங்குறேன் இப்போது. நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது எப்போவுமே படகுல தான் வருவேன். எத்தனை பேருக்கு படகு இருக்குன்னு கூட தெரியாது. படகை கடந்து கல் முள் எல்லாத்தையும் கடந்து கல்வியை படிக்கணும் அப்படின்னு தான் வரேன் நான். என்னோட ஊர்லேயே 20க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களும் டெய்லியும் படகுல தான் வராங்க. எங்கள் ஊருக்கு வந்துட்டு கரண்ட் வசதி கிடையாது, நெட்வொர்க்கு கிடையாது. இப்போ சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. எல்லாமே புக்கு மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைன்னு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னாலும் எங்கள் டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த ஆன்லைன் கிளாஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் கொடுத்தாங்க, நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்காக மறுமுறையும் நான் வந்துட்டு என்னோட டீச்சர்ஸ் அண்ட் என்னோட தலைமை ஆசிரியர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவங்க தான் என்னோட பேக் போன். நான் கத்தி சொல்வேன், இவங்க மட்டும்தான் என்னோட பேக் போன். நான் நினச்சி கூட பார்க்கல சென்னை வருவேன்னு. ஃபஸ்ட் டைம் சென்னை வந்திருக்கேன். சூரிய அண்ணா, கார்த்தி அண்ணா, சார் பார்ப்பேன், சிவகுமார் ஐயா பார்ப்பேன், நினச்சி கூட பார்க்கல. இந்த மேடையில் வந்துட்டு நிறைய சொல்லுவேன், ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு அகரம். நான் அகரமை ஃபஸ்ட்டு எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன். யூடியூப் சேனல் எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு அகரமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எங்கள் மாமா மொபைலில். யூடியூப் ஒரு அக்கா தான் பேசினாங்க. ஓகே, நம்மளும் அகரத்தில் அப்போ தான் நான் பார்த்தேன். ஓகே, நம்ம அகரம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தான் நான் வீடியோவில் தான் நான் பார்த்தேன். ஓகே, நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, வர முடியும்னு அகரம் என்ன கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணி நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிகிட்ருப்பேன், ஒரு நாளாச்சு மெட்ராஸ் போய் அகரமை பார்க்கலாமோ அப்படின்ட்டு. ஸோ அந்த வாய்ப்பளித்த அகரமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.
தொடர்ந்து அகரத்தோடு பயணிப்போம் சிந்துஸ்ரீ தங்கையே. இங்கே சிவகுமார் சாருக்கும் சூர்யா சாருக்கும் கார்த்தி சாருக்கும் வணக்கம் சார். வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது, நான் படிக்கல சுத்தமாக. எனக்கு 6 பொம்பளை பிள்ளைங்க, அரியலூர் மாவட்டத்துலேருந்து வரேன். என் கணவரை இறந்து 4 வருஷம் முடிஞ்சு இப்போ 5வது வருஷம் நடக்குது. என் பிள்ளைங்கள வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். பட்டாலும் என் பிள்ளைங்க ஒரு வேளை சோத்து கஷ்டப்பட்டாலும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 6ம் பொம்பளை பிள்ளைங்க தான். பையன் இந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்பு யாரும் பண்ணிடக்கூடாது. என் முகத்தை பார்த்தா இந்த தப்பு யாரும் 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும். நான் தவறு பண்ணிட்டேன். இந்த தவறு நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. என் பிள்ளைங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் படிக்க வைப்பேன். என் பொண்ணு போலீஸாக வரும். அதுக்கு நன்றி. இவங்க தான் எனக்கு துணிச்சலை கொடுக்குறாங்க. என் பாப்பா வந்து படிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. என் பாப்பா போலீஸ் வேலைக்கு நன்றி, வணக்கம். எனக்கு அதிகமாக பேச்சு வராதுங்க. விட நடக்குது, படிக்கல சுத்தமாக. என் பொண்ணை படிக்க வைப்பேன். கல்விக்கு வித்தாக கல்வியை தொடர்ந்து சிறப்பிக்கும் அகரத்துக்கும் மற்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை மாதிரி அதை மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து கோயம்புத்தூர் தான். நம்ம சிவகுமார் ஐயா படித்த சூலூர் தான். அவர் படித்த அதே ஸ்கூல் தான். நான் வந்து 9th படிக்கும்போது ஒரு காணொளி ராமரை பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பார்க்க ஒரு 35-40 வயசு தான் சொல்ல முடியும். அவர் பார்க்க ராமரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அந்த கம்பராமாயணத்தில் இருக்க வரிகள் அதெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. நான் நினச்சேன், என்னடா நம்ம 9வது படிச்சுட்ருக்கோம், நம்ம ஒரு திருக்குறள் ஒரு பாடல் கூட நம்மளால் மனப்பாடம், ஒரு பேப்பர் எதுவுமே இல்லை, மனப்பாடம் பண்ண முடியல. இவர் பாட்டுக்கு என்ன ஒன்றுமே பார்க்காம இப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஓ, எப்படி இவருக்கு இவ்வளோ மெமரி பவர் அப்படின்ட்டு பார்க்க ஒரு 35-40 வயசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், யாருப்பா இவர், ஒரு 40 வயசு தான் இருக்குது, ஒரு பேப்பர் கூட இல்லாமல் இவ்வளோ நேரம் மனப்பாடம் அந்த வரிகள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா இருந்துட்டு, அவர் எப்படி இவ்வளோ இப்படி பூஸ்டிங்காக இருக்கார் அப்படின்னு கேட்டது. அவர் ஒரு டைம் மிஷின் வச்சுருக்காரு. அது என்னன்னா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல ஒழுக்கம், அதுதான் அவர்கிட்ட இருக்கு. யோகா, அதுதான் அவ்வளோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் சொன்னார் எங்கள் அப்பா, இப்போது சிங்கமாக சுற்றிட்டு இருக்கார்ல ஒரு சிங்கம், அவரோட அப்பா சிங்கம் தான் அவர், சூர்யா சாரோட அப்பா சிவகுமார் ஐயா தான் அவர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், அவர் சூலூர் ஸ்கூலில் தான் படித்தாருன்னா. அதுக்கப்புறம் நான் 10th படிக்கும்போது தெரிஞ்சிச்சு, ஓ சூலூரில் படித்து நம்ம ஐயா சிவகுமார் சார், சூர்யா சார், கார்த்திக் அண்ணா எல்லாம் இங்கே தான் நேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நான் 11th அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்தும் போது அவர் வந்திருந்தார். 11th அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தார். நல்லா படித்த நல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கெல்லாம் அந்த பரிசு கொடுக்கும்போது வந்திருந்தார். எங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் சூலூர் ஃபுல்லாக இருக்க மார்க் எடுத்த பசங்க எல்லாருமே விருதெல்லாம் வாங்குவாங்க. நான் அப்போது அவர் இங்கே மேடையில் இருக்காருன்னா நான் கடைசி ஹீரோ. எங்கள் ஸ்கூல் எப்படின்னா அரசு பள்ளி தான். எங்கள் தனியார் பள்ளியில் கூட இல்லாத அந்த ஹால் எங்கள் ஸ்கூலில் இருக்குன்னா அதுக்கு சிவகுமார் சாரும் அகரம் அறக்கட்டளையும் தான் காரணம். ஒரு 600-700 பேர் உட்கார்ற அளவுக்கு பெரிய ஹால், அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணம் எல்லாமே சிவகுமார் ஐயாவும் அகரம் ஃபவுண்டேஷன் தான் கட்டி கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு எங்கள் பள்ளி ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஒரு கட்டமைப்பெலாம் இருக்குன்னா அதுக்கு ஐயா மற்றும் ஃபவுண்டேஷன் தான் காரணம். அப்போ நான் நினச்சேன், சரி ஓ சிவகுமார் சார்லாம் வந்திருக்காரு, நம்மளாம் எங்கே போய் இவர்கிட்டலாம் பரிசெல்லாம் வாங்கணுன்ட்டு ஆசை இருக்குது, நடக்குமா அப்படிலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் 12th வந்துச்சு. அப்புறம் அப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி மார்க் வந்துருச்சு. அப்போ கூட நான் நினைக்கிறேன், அகரத்துலேருந்து நம்ம சூர்யா சார், கார்த்தி அண்ணாலாம் இருக்கேன், அவங்கெல்லாம் எப்படி நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் அப்புறம் அகரத்துலேருந்து எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அகரம் வரணும், சென்னை வரணும் அப்படின்ட்டு. அப்போ ஐயோ நான் நினச்சேன் சிவகுமார் சார் வருவார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இங்கே பார்த்த பிறகு நம்ம சூர்யா அண்ணா, கார்த்தி அண்ணா, அப்புறம் சிவகுமார் சார் எல்லாருமே வந்துருந்தாங்க. அவங்களையெல்லாம் சினிமாலாம் தேட்டருக்கு போகும்போது தான் பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் டேரெக்டாக அவங்க பார்த்து அவங்க கையால் பரிசெல்லாம் வாங்கினதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது நான் மட்டும் படித்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எங்கள் மாணவர்கள் எல்லாமே, எங்கள் ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்கள், அவங்க டீச் பண்ண அவ்வளோ அருமையாக டீச் பண்ணி, எங்கள் ஹெச்எம் சார் எல்லாம் அவ்வளோ உழைப்பு போட்ட ஒரு பயனாக தான் நாங்கள் எல்லாமே இங்கே உட்காண்ட்ருக்கோம். அதனால் அவங்க எங்கள் பள்ளிக்கும்
அதுல அப்புறம் அகரம் அறக்கட்டளைக்கும் நம்ம கார்த்தி அண்ணா, சிவகுமார் ஐயா, நம்ம சூர்யா அண்ணா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி.